Hi guys, welcome back to another video. So இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறது நம்மளுடைய ஜிவி பிரகாஷுக்கு திருமணமாகி 11 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேருமே பிரிய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாஸ்ல ரொம்ப வைரலா பேசப்பட்டு வருது. என்ன இஷ்யூ, எதனால இவங்க ரெண்டு பேருமே பிரிய போறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் இவங்களுக்கு குழந்தை பிறந்துருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா 11 வருஷம் திருமணமாக இருந்தாலும் இவங்களுக்கு ரீசெண்டாக தான் வந்து குழந்தை பிறந்துருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாய்ந்தவி நம்முடைய ஜிவி பிரகாஷை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதாவது விவாகரத்து பெறலை, பட் மனக்கசப்பு காரணமாக அவங்க போயிட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன இஷ்யூ, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பிரபல இசையமைப்பாளர். ரெண்டாவது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ல நடிச்சிருக்காரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் நடிக்கக்கூடிய படங்கள் நிறைய இதில் இவர் வந்து ரொம்ப அதிகளவான கவர்ச்சி காட்சிகள், ரெண்டாவது மட்டும் இல்லாமல் அதிகளவான நெருக்கமான காட்சிகளில் வந்து வர்றாரு. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய சாய்ந்தவைக்கு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பொறுத்து கொள்ள முடியாமல் போச்சு. ஏன்னா வந்து பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து சாய்ந்தவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி நடிக்கிறத அவங்களுக்கு பிடிக்கல. இந்த விஷயத்த அவர்கிட்ட பல முறை வந்து நம்முடைய ஜிவி பிரகாஷ்ட புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவர் புரிஞ்சு கொள்ளாத காரணத்தினால அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தனியாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜிவி பிரகாஷ் ஒன்று படம் நடிக்கிறதே விடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் படம் நடிக்கும் போது நெருக்கமான காட்சிகளுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே வந்து செலக்ட் பண்ணணும். பட் என்னதான் இருந்தாலும் நெருக்கமான காட்சிகள் வைக்கும்போது அந்த படங்கள் வந்து சூப்பர் ஹிட் அடிக்குது. ரீசெண்டாக கூட பேச்சுலர் திரைப்படம் வந்து நல்லாவே ஓடி இருந்துச்சு. பிகாஸ் அந்த மாதிரி கவர்ச்சியான காட்சிகள், நெருக்கமான காட்சிகள் வைத்திருந்ததுனால நிறைய பேச்சுலர்ஸ், நிறைய பீப்புள்ஸுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜிவி பிரகாஷ் அண்ட் சாய்ந்தவி ரெண்டு பேரையும் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே பள்ளி காலத்தில் அண்ட் கல்லூரி காலங்களில் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கூடிய சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பிரிய போகிறாங்க அப்படின்ற கட்டத்துக்கு இவங்களுடைய வாழ்க்கை வந்ததை பற்றி நிறைய பேர் வந்து ரொம்ப கவலை தெரிவிச்சுட்டு வராங்க. ஓகே guys, ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் ஜிவி பிரகாஷோடைய இசை பிடிக்கும் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவருடைய என்னென்ன படமெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான வீடியோ நம்பர் அப்படின்னு சந்திக்கலாம்.